வழக்கத்துக்கு மாறா ஒரு மிகப்பெரிய பதட்டமான மனநிலையில உயிர் பிரிகிற சூழலை போல ஒரு அசாத்தியமான மாற்றம் உங்க உடம்புல ஏற்படும். அந்த மாற்றத்தை நீ உணர்ற நேரத்துல உடனே நீ தனியா கோவில் தெப்பக்குளத்துக்கு போ. அங்க போய் அங்க பிரிக்கப்பட்ட இந்த 2 மாலையில ஒன்ன தெப்பக்குளத்தோட கரப்பகுதியில இருக்கிற படியிலையும் இன்னொன்னு பொம்மையோட ஆத்மா இருக்கிற தெப்பக்குளத்தின் மேல நீ போடணும். முதல்ல கரையோர படிக்கட்டுல இந்த மாலையை நீ போட்டதுமே பொம்மையோட பூத உடல் அங்க தோன்றும். நான் செய்கிற இந்த ஆத்ம பூஜையில என் கடைசி மூச்சு நிக்கும் போது பொம்மையோட பூத உடல் அந்த கரையில இருக்கும். 2வது மாலைய நீ கோவில் தெப்பக்குளத்துல வீசும்போது அந்த கோவில்ல இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட புனித கலச நீர் ஒளிப்பிளம்பா மாறி கோவில் தெப்பக்குளத்துல இருக்கிற நீர் மேல படும். நீரில் மிதக்கிற சிவபெருமானுக்குரிய இந்த ருத்ராஜ மாலை அந்த ஒளிய உள்வாங்கினதும் என்னோட ஆத்ம சக்தியின் ஜோதி அந்த நீரின் மேல படும். மீன் மேல என்னோட ஜோதி பட்டதும் அதுக்குள்ள இருக்கிற பொம்மையோட ஆவி 4 பக்கமும் தன்னோட உடலை தேடி அலையும். அப்படி தேடி அலையும் போது நீ அந்த தெப்ப குளத்துக்குள்ள இறங்கி 3 முறை மூழ்கி எந்திரிக்கணும். 3வது முறை நீ மூழ்கி எந்திரிக்கும் போது யுத்ராஜில இருக்கிற என்னுடைய ஜோதி ஓ மேல படும். ஓ மேல பட்ட அடுத்த கணமே தன்னுடைய பூத உடல் எங்க இருக்குங்கிறத வாசனை மூலமா அந்த ஆத்மாக்கு தென்படும். அப்ப அந்த ஆத்மா வேகமா போய் தன்னோட உடம்புக்குள்ள புகுந்துடும். பொம்மையோட ஆவி அவளோட உடம்புக்குள்ள பூந்துட்டா சாதாரண மனுஷங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை விட அவளுக்கு உண்டான சக்தியும் வீரியமும் ரொம்பவும் குறைவாதான் இருக்கும். அவளுடைய உடம்புக்குள்ள ஆத்மா ஐக்கியமாகி திரும்பவும் கண்ணை திறக்க சில மணி நேரம் எடுத்துக்கும். ஓம் நம